ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது விதியும் விதி விலக்குகளும். இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய ரூல்ஸ், அதாவது விதிகள் போடப்பட்டிருக்கும். இந்த கிரகம் இங்கே இருந்தால் இப்படி செய்யும், இந்தந்த கிரகங்கள் இந்த செயல்களை செய்யும், இந்த வீடுகள் உங்களுக்கு துன்பத்தை தான் தரும் அப்படிங்கிறது மாதிரி. இது உண்மையான்னு கேட்டால் ஓரளவுக்கு உண்மை தான், அது ஒன்றும் மறுக்க முடியாது. இப்போ 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு துன்பத்தை தரத்துக்காக படைக்கப்பட்ட வீடுகள்னா கேட்டால் ஆமாம் அப்படிதான். சனி பகவான் ஒருவருக்கு துன்பங்களை தரக்கூடிய கிரகமானு கேட்டால் ஆமாம் அதுவும் உண்மைதான். செவ்வாய் பகவான் தோஷங்களை கடுமையாக தரக்கூடியவரான்னு கேட்டால் ஆமாம் அதுவும் உண்மைதான். ராகுகேது தோஷங்களால் குடும்ப வாழ்க்கை, புத்திரபாக்கியம், பொருளாதார வளர்ச்சி மிக கடுமையாக பாதிக்கப்படுமானா ஆமாம் அதுவும் உண்மைதான். இவைகள் எல்லாமே விதிகள். ஜாதகத்தில் எந்த அளவுக்கு விதிகள் இருக்கின்றனவோ அதே அளவுக்கு விதி விலக்குகளும் இருக்கின்றன. இப்போ ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியின் மூலமாக வரக்கூடிய துன்பங்களை எப்படி நாம் தவிர்க்கிறது? இப்போ 6ஆம் அதிபதி தர்றது துன்பம் தான். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, வில்லங்கம், போட்டி, பொறாமை போன்றவற்றை தருகிறார். அப்படிங்கிற அடிப்படையிலேயே கடும் உழைப்பை வெளிப்படுத்த வீடும் அதுதான், அடிமை ஜீவனத்தை வெளிப்படுத்துகிற வீடும் அதுதான், சக்திக்கு மீறி உழைக்கிற வீடும் அதே தான். இப்போ 6ஆம் அதிபதி தரக்கூடிய துன்பத்திற்கான விதி விலக்கு நீங்கள் வேலையை தேர்ந்தெடுக்கிறது, பிஸ்னஸை தேர்ந்தெடுக்காமல் வேலையை தேர்ந்தெடுக்கிறது விதி விலக்கு. ஒவ்வொரு நிகழ்வுலையும் கடன் அளவுகள் மூலமாகவே வாழ்க்கை வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டுட்டு போகிறோம். இப்போ கடன் மூலமாக வீடு கட்டுறது, கடன் மூலமாக இடம் வாங்கிறது, கடன் மூலமாக கார் வாங்கிறது, கடன் மூலமாக பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, கடன் மூலமாக படிக்கிறதுன்னு இப்படி கொண்டுட்டு போகும்போது அந்த 6ஆம் இடம் சாந்தமடையும். இதுதான் விதி விலக்கு. 8ஆம் இடம் ஒருத்தருக்கு தரக்கூடிய துன்பங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அசிங்கம், அவமானம், கஷ்டம், மேலேருந்து கீழே விழுகிறது, விபத்துக்கள், வண்டி வம்பு, வண்டியில் விபத்து, வாகன விபத்து, வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடியதுங்கிற மாதிரியான நெகட்டிவ் நிறைய இருக்கும். ஆனால் அதே 8ஆம் இடத்திற்கான விதி விலக்கு என்ன அப்படிங்கும்போது நீங்கள் முற்றிலும் புதிய சூழலில் வசிப்பதற்கு உங்களை தயார்படுத்திக்கிற போது அது அப்படியே மாறும். திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு தரக்கூடிய இடமாகவும் போயிடும். வெளியூரில் வசிக்கிறது, வெளி மாநிலங்களில் வசிக்கிறது, வேறு மொழி பேசுபவர்களுக்கு நடுவில் போய் நீங்கள் இருக்கிறது, வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை வாங்கிடுறதுங்கிற விதி விலக்குகளை இந்த 8ஆம் இடத்தின் மூலமாக நாம் எதிர்பார்க்கலாம். அதை நாம் செய்யும் பட்சத்தில் 8ஆம் இடம் தரக்கூடிய துன்பம் அப்படிங்கிறது வெகுவாக குறைந்து போய்விடும். ஒவ்வொரு ஸ்தானத்துலையும் நெகட்டிவான ஸ்தானங்கள், பாசிட்டிவான ஸ்தானங்களை விட்டுறலாம். அது ஆல்ரெடி பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. இந்த நெகட்டிவான ஸ்தானங்கள் தரக்கூடிய விதிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கு அந்த நெகட்டிவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய 1-2 பாசிட்டிவான விஷயங்களை மிகைப்படுத்தினீங்கன்னா, அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவ் குறையும். இப்போ 6ஆம் இடம் தரக்கூடிய நெகட்டிவை குறைக்கணும்னா மற்றவங்க பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மாதிரியான தொழில்களில் இருக்கிறது கூட ஒரு வித பாசிட்டிவ் தான், அது விதி விலக்கு. இப்போ ஒரு மருத்துவர் என்ன செய்கிறாரு, மற்றவர்கள் நோயை தீர்க்கிறார், 6ஆம் இடம் ஆக்டிவாக இருக்குது. இவருக்கு நோய், கடன், எதிரி, வம்பு வழக்கு வர்றதுக்கு பதிலாக மற்றவங்க நோயை தீர்க்கிற வேலையில் இவர் இருக்கிறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சரியாகும். ஒரு ஆடிட்டர் என்ன செய்கிறாரு, மற்றவங்க கணக்கு வழக்கை தீர்க்கிற விஷயங்களில் தொழிலை எடுத்து செய்கிறார். ஒரு ஜோதிடர் என்ன பண்ணுறாரு, மற்றவங்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான வழிகாட்டியாக செய்யக்கூடிய வேலைகளை செய்கிறார். ஒரு வக்கீல் என்ன பண்ணுறாரு, மற்றவங்களுடைய கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கை தீர்க்கிறதுக்கான முயற்சிகளில் எதிர்க்கிறாங்க. அப்போ மற்றவங்க பிரச்சனையை தீர்க்கிற தொழிலில் உள்ளே வரும்போது இந்த 6ஆம் இடம் உங்களுக்கு நெகட்டிவ்க்கு பதிலாக பாசிட்டிவாக மாறும். அதுதான் விதி விலக்கு. அதேமாதிரி முற்றிலும் புதிய சூழலில் நீங்கள் வசிக்க முற்படும் போது பிறந்த ஊர் ஒன்று, பிறந்து ஒரு பாஷை, நமக்கு பேசக்கூடிய பாஷை ஒன்று, ஆனால் சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு நாட்டிலேயோ ஏதோ ஒரு மாநிலத்திலேயோ போய் செட்டில் ஆகி அந்த ஊர் மக்களோடு கலந்து முற்றிலும் புதிய சூழலில் நீங்கள் வசிக்க ஆரம்பிக்கும் போது 8ஆம் இடத்தோட நெகட்டிவ்க்கு பதிலாக 8ஆம் இடத்தோட பாசிட்டிவ் அதிகமாகும். ஒவ்வொரு வீட்டுக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும். இது மோசமான வீடுகள்ங்கிற 6, 8, 12ஆம் இடத்துல நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்கும். அந்த நெகட்டிவில் இருந்து தப்பிப்பதற்கு இந்த பாசிட்டிவை நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே விதி அப்படிங்கிறது மாறி விதி விலக்குக்குள்ளே போக ஆரம்பிங்க. இப்போ 12ஆம் இடம் தரக்கூடிய நெகட்டிவ் பார்த்திங்கன்னா பிறவியை முடிச்சு வைக்கிறது, விரயங்கள், அயன சயன போக சுகத்தை கெடுக்கக்கூடிய அமைப்புகள், அதுவும் அதே மாதிரி தான் விரயம், சுப விரயம். அந்த விரயத்தை நம்ம சுப விரயங்களாக மாற்றணும். வீடு கட்டி விரயம் பண்ணுறது, கல்யாணம் பண்ணி விரயம் பண்ணுறது, கடன் வாங்கி விரயம் பண்ணுறது, முற்றிலும் புதிய சூழலில் வசிக்கிறது சுப விரயங்களாக மாற்றும்போது அசுப விரயங்கள் குறையும்.
அயன சயன போக சுகத்தை அதிகமாக விரும்பாமல் இருக்கிறது 12ஆம் இடத்தை டீஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக அதை மாற்றி கொடுக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்தில் சனி தோஷம் இருக்குது, சனி 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்துலேருந்து திருமணத்தை தாமதம் பண்ணுறான், 35 வயசு வரைக்கும் 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆக விடாமலே பண்ணிடுறான். அப்படிங்கும்போது அதற்கான விதிவிலக்கு இளமையிலே வர்ற திருமண வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணிடுறது. 7ஆம் இடத்தோடு சனி சம்மந்தப்பட்டுட்டார்னா உங்களுக்கு 23 24 வயசுக்குள்ளே ஆண்களாக இருந்தாலும் 20 வயசுக்குள்ளே பெண்களாக இருந்தாலும் திருமணத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பார். அப்போவே கல்யாணத்தை பண்ணிட்டா அது வேலை முடிஞ்சு போயிடும். இப்போ செவ்வாய் தோஷங்கிறது 2 7 12 8 4 இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு லக்னத்துக்கு இருந்தாலும் ராசிக்கு இருந்தாலும் சுக்கிரன்ற ஸ்தானத்துக்கு இருந்தாலும் செவ்வாயின்னு போட்டு விட்டுறாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையே இல்லை. லக்னப்படி பார்க்குறதுலையே கூட ரொம்பவுமே மிகைப்படுத்தப்பட்டது தான் இந்த தோஷம். அப்போ இந்த செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா செவ்வாய் தேசம் நடப்புக்கு வருதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது விதிவிலக்கு. விதிகள் எத்தனை சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனைக்குமான விதிவிலக்குகளும் சேர்ந்து தான் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கும். நம்ம ஞானிகளும் முனிவர்களும் விதிகளும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. விதிவிலக்கை நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு உங்களுக்கு டெஸ்ட் வச்சுருவோம். அப்போ செவ்வாய் ஆட்சி வீட்டில் இருக்காரா, உச்ச வீட்டில் இருக்காரா, மூலத்திரிகோண வீட்டில் இருக்காரா, சிம்மத்தில் இருக்காரா, கடகத்தில் இருக்காரா, மகரத்தில் இருக்காரா, ப்ளஸ் குரு பார்வையில் இருக்காரா, குரு இணைவில் இருக்காரா, இயற்கை சுபர்கள் பார்க்குறாங்களா, சந்திரகேந்திரத்தில் இருக்காரா, முழு வளர்ந்த சந்திரன் பார்த்துட்டு இருக்காரா, இத்தனை விதிவிலக்குகள் இருக்கும். இதில் செவ்வாய் திசை நடப்புக்கே வராதவங்களுக்கு அந்த தோஷமே வேலை செய்யாது. இப்போ விதி ஒன்று இருக்குது. லக்னத்துக்கு 2 4 7 8 12 செவ்வாய் இருந்தால் தோஷம் அப்படிங்கிறது விதி. இதில் இத்தனை விதிவிலக்குகள் உள்ளே ஒழிஞ்சிட்ருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி தான் ராகு கேது தோஷங்களும். லக்னத்தில் ராகு 7ல் கேது, லக்னத்தில் கேது 7ல் ராகுன்றது தசாபத்தி நடப்புக்கே வராது. குறிப்பாக அந்த தசை நடப்புக்கே வராது, அல்லது நடந்து முடிஞ்சிருது கல்யாண வயசுக்கு முன்னாடியேங்கிற பட்சத்தில் அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஆனால் நம்ம இணைக்கிற ஜாதகம், இப்போ ஒரு ஆணுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, ஒரு கும்பலக்கண ஜாதகம், லக்னத்தில் கேது 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். இவருக்கு ராகு திச வாழ்க்கையில் வரவே போகிறதில்ல. இவர் பிறந்ததே பார்த்திங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரம் மிதுன ராசியில். செவ்வாய் திசை ஒரு 3 வருஷம், ராகு திசை 18 வருஷம், 21 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ நடப்பில் இருக்கிறது குரு திசை. இதில் தான் கல்யாணம் பண்ண போகிறது. இப்போ ராகுக்கு எது இவருக்கு வேலை செய்யாது. ஆனால் அதே நேரத்தில் இவருக்கு பார்க்குற பொண்ணோட ஜாதகத்தில் அடுத்த ஒரு 15-20 வருஷத்துக்குள்ளே ராகு திசை வராமையும் இருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே ஆக்டிவேட் ஆகலைன்னா அங்கேருந்து ஆக்டிவேட் ஆகும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கார், மனைவிக்கு ராகு திசை நடக்குதுங்கும் போது அது சுத்த ஜாதகமாக இருந்து நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும். இதுலேயும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ விதிகள் எத்தனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான விதிவிலக்குகள் உண்டு. 6ஆம் இடம் கெடுதல் செய்யணும், அதுக்கான விதிவிலக்கு உண்டு. 8ஆம் இடம் கெடுதல் செய்தனா அதற்கான விதிவிலக்கு உண்டு. 12ஆம் இடம் கெடுதல் செய்தனா அதற்கான விதிவிலக்குகள் உண்டு. ஸோ விதிகளுக்கு ஈக்குவலாக சொல்லப்போனால் விதிகளை விட அதிகமாக விதிவிலக்குகளே நிரம்ப இருக்கும். தனஸ்தானத்தில் இயற்கை சூப்பர்கள் அமர்ந்தால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு விதி. அதே குருவும் சந்திரனும் சேர்ந்து தனஸ்தானத்தில் உட்காந்தாங்கன்னா சம்பாதிக்கவே விட மாட்டாங்கங்கிறது ஒரு விதிவிலக்கு. 10ஆம் இடத்துல யாராவது ஒரு வலுப்பெற்ற கிரகம் இருந்தால் நல்ல தொழில் செய்யலாங்கிறது ஒரு விதி. அதே 10ஆம் இடத்துல இயற்கை சுபர்கள் ஆட்சி பெற்று கேந்திராதிபத்திய தோஷம் வாங்கினாங்கன்னா தொழிலே செய்ய விடமாட்டாங்கங்கிறது விதிவிலக்கு. அப்போ எல்லா விதிகளுக்கும் மறைமுகமாக சூட்சுமமாக வலு பொருந்திய விதிவிலக்குகள் இருக்கும். இப்போ ஒரு சிம்மலக்கண ஜாதகம் சனிமகா திசை நடந்ததுன்னா படாத பாடு படுத்திடுவார் அப்படின்னு சொல்கிறது பொதுவான விதி. ஆனால் அதுவே கும்பராசியாக இருந்து அவருக்கு ராசியிலே வலுத்திருக்கிற சனி பகவான் சனி திசை வந்த உடனே வீடு வாசல் வசதி வேலையில் முன்னேற்றம் திருமணம்னு எல்லாமே பண்ணி வைக்கிறார். இப்போ சிம்ம லக்கணத்துக்கு சனி திசை மோசமாக இருக்குமேன்னு சொன்னீங்களே சார்ன்னு கேட்டால் அங்கே அவர் ராசிநாதனாக அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காருங்கிற அந்த விதிவிலக்கையும் எடுக்க வேண்டியது அவசியம். ராஜயோகம் தரக்கூடிய கிரகங்கள் கூட சில நிலைகளில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுறதும், அவயோகம் தரக்கூடிய கிரகம்னு நாம் பயந்து நடுங்கிட்டு இருக்க கிரக தசைகளில் மிகப்பெரிய வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கிறதும் இந்த விதிவிலக்குகளின் அடிப்படையில் தான். ஸோ எந்த ஒரு ஜாதகம் பார்த்தாலும் அதில் இருக்கிற விதிகள் அப்படிங்கிறத விட விதிவிலக்குகளையும் சேர்த்து பொருத்தி பார்க்கும்போது மட்டுமே உண்மையான பலனை நாம் கண்டறிய முடியும். இந்த விதிவிலக்குகளை கண்டுபிடிக்கிறதுல தான் நிறைய பேர் தடுமாறிடுவாங்க. விதிகள் இருக்குது, இப்போ செவ்வாய் தோஷம் இருக்குது, ஆனால் அது வேலையே செய்யாதுங்கிற விதிவிலக்கை கண்டுபிடிக்கிறதுல மிஸ்டேக் ஆகிடுவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொருத்தம் பார்த்த ஜாதகங்களுக்கெல்லாம் சரி எங்கள் பொண்ணு ஜாதகம் எங்கே கொண்டு கொடுத்தாலும் செவ்வாய் தோஷங்கிறாங்க. அப்படி உண்மையிலே அவ்வளோ கடுமையாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கடக லக்னம் மகரத்தில் செவ்வாய் உச்ச செவ்வாய் கண்ணியிலேருந்து குரு வேற பார்த்துட்ருக்காரு. இது யார் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க. சரி எங்கே போனாலும் 7ல் செவ்வாய் இருக்குது, அவ்வளோதான் பாங்கல்ல தோஷம் பிரச்சனையாகிடும், பொண்ணோட திருமண வாழ்க்கையே இதனால் வீணாக போயிடும். நான் தெளிவாக சொன்னேன், செவ்வாய் வலுத்த பெண்ணுக்கு சிறந்த மணமகன் அமைவானே. ஏன்னா கணவனை குறிக்கிற கிரகம் செவ்வாய். நீங்கள் ஒன்றுமே ஒரி பண்ணிக்காதீங்க, நீங்கள் செவ்வாய் தோசை இல்லாத பையனுக்கு தாராளமாக கொடுக்கலான்னு சொல்லி நான் ஒரு ஜாதகத்தை பொருத்தம் பார்த்து வச்சேன்.
அது பொருந்துதுங்கிற தகவலும் சொன்னேன். இப்போ மாப்பிள்ளை வீடும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு திருப்ப மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது ப்ராசஸிங்கில் போயிட்டு. இப்படி விதிகளை மட்டுமே பார்த்தோம்னா ஜாதகத்துடைய உண்மையான பலன்களை நீங்கள் தெரிஞ்சிக்கவே முடியாது. பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான், மகத்தில் பிறந்தவங்க ஜெகம் ஆழ்வாங்கங்கிறதெல்லாம் பொதுவான விதிகள். அது அப்படியே நடக்கணுன்ற அவசியமே இல்லை. அதுக்கு 1008 விதி விலக்கு உள்ள ஜாதகத்தில் இருக்கும். ஒரு தோஷம் இப்போ 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் புத்திர பாக்கியம் கெடும்னா, 5ஆம் இடத்துல ராகு இருந்து அது இயற்கை சுபர் வீடாக இருந்து குரு வந்து வலுத்து நிற்கிறாரு, அவருக்கு 3 குழந்தைங்க இருக்குது. புத்திர தோஷம்னு எப்படி சொல்ல முடியும்? புரியுதா உங்களுக்கு? அங்கே ஒரு விதி இருக்குன்னா அதற்கு விதி விலக்குகளும் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறதா என்பதை பாராமல் இந்த விதி மட்டுமே நடக்கும் அப்படின்னீங்கன்னா, ஜோதிடத்தில் நீங்கள் விதியை கற்றுக்கிறது 25% தான். விதி விலக்குகள் தான் 75% தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ விதி விலக்குகளை தெரிந்து கொண்டு உண்மையான ஜோதிட பலன்களை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.